மேலும் மேலும் க்ஷேமங்களை கொடுக்கும் உனக்கு அப்படிங்கும்போது சரி மந்திரம் சொல்லி தாங்கோ அப்படிங்கும்போது ராமநாமத்தை சொல்லி கொடுக்கிறார். பட் அவர் ராமநாமத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால மரா 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 மரான்னு சொல்லு அப்படிங்கிறார். அவரும் மரா 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 மரான்னு சொல்லிட்டே இருக்கார். அவர் தன்னோட குடும்பத்தை மறக்கிறார், தன்னை மறக்கிறார், உலகத்தை மறக்கிறார், அத்தனையும் மறக்கிறார். ராமர் அவருடைய ஹிருதயத்துல கொண்டு குடிபுகுந்து வர்றார், ஹிருதயத்துல உட்கார்றார். அப்படிங்கிறதுதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய விடலதாசர் கதையிலையும் நம்ம இதே தான் பார்த்தோம். குருநாதருடைய கிருபை க்ஷண மாத்திரத்துல ஒரு மனுஷனை எப்படி மாத்துறது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? ஒரு திருடனா, ஒரு வேடுவனா, ஒரு கொள்ளை அடிக்கிறவரா, கொலை பண்றவரா இருக்கிற ஒரு மனுஷனை ஒருத்தரை வால்மீகி மகரிஷியும் கூட நம்ம நிறைய பேர் சொல்றது வால்மீகி பகவான் அப்படிங்கிறோம். அப்பே அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச க்ஷண மாத்திரத்துல கொடுத்துட்டாரு இல்லையா குருநாதர், நாரதருங்கிற குரு. ஸோ அதே மாதிரி